ஹலோ இன்ஸ்டீலியன்ஸ். நான் ஆல்ரெடி 2 வீடியோ நம்மளோட சர்க்கியூட் சால்விங் ரிலேட்டடாக மெத்தட்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன். 3வது வீடியோ என்னன்னா அந்த லாஸ்ட் மெத்தட் சொல்லியிருந்தேன் இல்லையா, 3 மெத்தட் இருக்குது சர்க்கியூட் சால்வ் பண்ணுறதுக்குன்ட்டு. அந்த லாஸ்ட் மெத்தட் பேர் என்னன்னா நோடல் மெத்தட் ஆர் ஷார்ட் சர்க்கியூட்டிங் சொல்லுவோம். ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம வீட்டிலலாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சு, அதனால ஃபியூஸ் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஏன் ஷார்ட் சர்க்கியூட் ஆனால் ஃபியூஸ் போகுது யோசிச்சிருக்கீங்களா? ஷார்ட் சர்க்கியூட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஒரு பர்டிகுலர் ரீஜன் வழியா பாஸ் ஆகிடும். அப்படி பாஸ் ஆகும் போது அந்த வயர் வந்து அதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுல்ல, ஸோ அந்த வயர் மெல்ட் ஆகிடும். அதுதான் ஃபியூஸ் போகிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அந்த ப்ளக்கை பிடுங்கி ஃபியூஸ்லாம் மாற்றி இருப்பீங்களா உங்கள் வீட்டில் அந்த இபி பாக்ஸில், கரெக்ட்? ஸோ அதுதான் லாஸ்ட் மெத்தட், ஷார்ட் சர்க்கியூட்டிங் மெத்தட். நான் ஒரு எக்ஸாம்பிள் சர்க்கியூட் கொடுக்குறேன். ஸோ இப்படி ஒரு சர்க்கியூட் இருக்கு. இவரோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து 4Rன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இது பேரலல்னு சால்வ் பண்ணி ஏதோ சம்திங் பண்ணுவீங்க, ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. பட் இந்த மாதிரி ஏதாவது சம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கியூட்டை பார்த்ததுமே அந்த சர்க்கியூட்டோட ஜங்ஷன்ஸ்க்கு நடுவில் இல்லை நோட்ஸ்க்கு நடுவில் ஒரு கண்டக்டர் கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்ப்பீங்க. கண்டக்டர்னா என்ன சார்? ஒரு ஸ்ட்ரெயிட் வயர், சிம்பிளாக ஒரு வயர், நடுவில் எந்த ரெசிஸ்டன்ஸோட சிம்பிளும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் வயர். இப்போ இங்கே இருக்க மாதிரி இங்கே பாருங்க, இந்த பர்டிகுலர் ரீஜனில் ஒரு கண்டக்டர் தான் கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? அப்போது கரண்ட்டும் தண்ணி மாதிரி தான். எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கோ அது வழியா தான் பாஸ் ஆகும், அது வழியா நிறைய பாஸ் ஆகும். ஓகேவா? இங்க மேல் ரூட் எடுத்துட்டு இவர் போனாருன்னா இங்க 2R ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அப்போ கஷ்டப்படணும். அதுவே கீழே ரூட்லயே போனாருன்னா அவருக்கு வேல்யூ ரொம்ப கம்மி இல்லையா, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவே இல்லை, ஈஸியா பாஸ் ஆயிடலாம். அதனால கரண்ட் என்ன பண்ணுவார், இந்த 2 ரூட்ல கீழே இருக்க ரூட்டை தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவார். ஃபைன். இதுக்கு சார் இது ஸ்ட்ரைட்டா சொல்றீங்க, நம்மளோட டாபிக் படி பார்த்தோம்னா ஒரு கண்டக்டர்ல பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் இல்லையா? அப்போது சேம் பொட்டென்ஷியலை நம்ம மார்க் பண்ணுவோம், விவி. இது ரெண்டும் சேம் பொட்டென்ஷியல்னா அப்போ அந்த 2 ஜங்ஷனை நான் ஜாயின் பண்ணிடலாங்க. அதை ஜாயின் பண்ணி ரீட்ரா பண்ணோம்னா நம்மளுக்கு சர்க்கியூட் எப்படி வரும் பாருங்க. ஏபி, இந்த 2 ரெசிஸ்டரோட எண்டுமே வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் ஜாயின் ஆகுது. இப்போ கரண்ட் ஏன் இந்த ஜங்ஷனுக்குள்ள போகணும்? ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கா? இல்லை இல்லையா? அதனால இந்த ஜங்ஷனுக்குள்ளேயே போகாது. இப்போ என்ன பண்ணும், கரண்ட் ஸ்ட்ரெயிட்டா ஏல இருந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிட்டு கீழே இருக்க ரெசிஸ்டன்ஸ் வழியா வந்துடும். அப்போ ஆர் ஈக்குவலண்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? இவங்க 2 பேர் சீரீஸ்ல, இப்போ ஆர் ஈக்குவலண்டோட வேல்யூ 2R, ரைட்? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த மாதிரி 3 ரெசிஸ்டர் இருக்கு ஏஎன்பிக்கு நடுவில். நடுவில் என்ன பண்றோம், ஒரு கண்டக்டரை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிரும். இப்போ இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? ரொம்ப ஈஸி. நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நோட் பாயிண்ட்ஸுக்கும் அதோட பொட்டென்ஷியல் வேல்யூ எழுதணும்ல, ஈக்குவல் பொட்டென்ஷியல்ஸ் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பர்டிகுலர் பொட்டென்ஷியல் வந்து விஏவா இருக்குன்னா இந்த கண்டக்டர் எங்க இன்னொரு கனெக்ட் ஆயிருக்கோ அங்கேயும் விஏ தான் இருக்கும் இல்லையா? இவர் விபியா இருப்பாருன்னா இந்த கண்டக்டர் திரும்ப எங்க கனெக்ட் ஆயிருக்கோ அதுவும் எனக்கு என்னவா இருக்கும், விபியா தான் இருக்கும், ரைட்? இப்போ பாருங்க, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர்ஸ்க்கு நடுவுலையும் இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு பாரு, விஏ மைனஸ் விபி. இவருக்கும் என்ன, விஏ மைனஸ் விபி. இவருக்கும் விஏ மைனஸ் விபி. அப்போ 3த்துக்குமே பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் சேமா இருக்கு. எந்த காம்பினேஷன்ல நம்மளுக்கு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் சேமா இருக்கும்? பேரலா இருக்கும் போது தான் இல்லையா? அப்போ இவங்க 3 பேரையும் நான் எப்படி வரைய போறேன், நெக்ஸ்ட் ரீட்ரா பண்றது, பேரலா ட்ரா பண்ணுவேன்.
இப்போ ஆர் ஈக்குவலண்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? ஃபார்முலா படி R/n, ஸோ R/3 அதான் ஆன்சர். இதுவே சீரீஸில் போயிருந்தா 3R ஆயிருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்கக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து ஆரோட வேல்யூவை விட R/3 வேல்யூ கம்மி இல்லையா? அப்போ கரண்ட் என்ன பண்ணும்? எல்லாத்து மூலியமாவும் போனோம்னா, எல்லா ரெசிஸ்டர்ஸ் வழியாவும் போனோம்னா, நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா எல்லா ரெசிஸ்டர்ஸ்குள்ளேயும் போகும். ஓகே, ஒரு பர்டிகுலருக்குள்ள மட்டும் போகணும்னு நினைக்காது. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ரைட்? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பர்டிகுலரா சால்வ் பண்றேன். அண்ட் இன்னும் டெப்தா இதை பத்தி நிறைய சம் சால்வ் பண்ணணும்னா நம்மளோட கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கைட் பண்ண ரெடியா இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.